ஃபங்க்ஷன்ல குடிச்ச பன்னீர் சோடா நான் வீட்டில் ஆஃபீஸில் வந்து குடித்தேன் ஆக்சுவலாக. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும் ஆக்சுவலாக. ஏய் நீ வராங்கடா 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு அப்படி வந்து உட்காந்து இது பண்ணி ரொம்ப அன்பாகி பயங்கரமாக ஒரு 4வது பன்னீர் சோடா குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரே அழுகு ஆக்சுவலாக. சார் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க சார் அப்படின்னா. டேய் நாளைக்கு பன்னீர் சோடா வந்து குடிச்சு ஏப்பம் வந்த பர்கரில் சொல்ல மாட்டேடா அப்படிம்பேன். அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரைக்கும் நான் பன்னீர் சோடா குடிக்க வந்தது இல்லை. அப்புறம் பன்னீர் சோடானா எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க ஆக்சுவலாக. தமிழ்நாட்டில் எல்லா டேரக்டரும் பன்னீர் சோடா குடிக்கிற ஒரே இடம் வந்து நாங்கள் தான் பன்னீர் சோடா பண்ணிகிட்டே இருக்கோம் ஆக்சுவலாக. ஒரு அடிச்சுட்டு சோடா அடிச்சு. ஆமாம், எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேரக்டர்ஸையும் பன்னீர் சோடா குடிக்க வச்சது. குடிக்காத அவங்களும் அவங்கள அலோவ் பண்ணுறது கிடையாது. பன்னீர் சோடா குடிச்சவங்க மட்டும் தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிடுறது. இல்லைன்னா சங்கில் பன்னீர் சோடா வச்சு அப்படி நெஞ்சில் வச்சு கொடுத்துருது அப்படின்னு அப்படியே வச்சு அப்படியே நெருங்கி இட் பிகம் வெரி க்ளோஸ் டு மீ ஆக்சுவலி. இல்லை நான் பேசுறது ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சில ஃபங்க்ஷனில் போய் பேசும்போது ரொம்ப சீரியஸ். மதிப்பிற்குரிய மேடையில் வீட்டிற்கும் படத்தில் நான் வந்து ஒரு காட்சி பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நன்றி. இப்படிலாம் பேசினா செத்துருவேன் ஆக்சுவலாக. எங்கேயாவது போய் குதிச்சலாம் போல. ஐ ரியலி வாண்ட் டு என்டர்டெயின். The very word entertain comes from tenure. Tenure na to hold tightly. ஒரு சினிமாக்குள்ள போறோம், தியேட்டருக்குள்ள போறோம், it holds you tightly. You enter and holds. That's